வார்த்தை தரும்படியாக நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா, ஒரு வார்த்தை தாங்க. கர்த்தருக்கு இந்த ஒரு பாட்டை கொடுத்தார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும் என்று. ஸோ அப்படியே ஜெபித்துக் கொண்டு போது கர்த்தனுக்கு ஒரு வார்த்தையை தந்தார். என்னோட கூட வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. உபாவம் 30ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 263, பழைய ஏற்பாடுல உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஒரு பாடல் வழியாக கூட கர்த்தர் உறுதிப்படுத்த, நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வார்த்தையை கருத்தில் போட்டுக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தை இந்த மாதம் முழுவதும் நமக்கு இந்த வார்த்தையிலே நமக்கு கர்த்தருடைய செய்தி அடங்கி இருக்குது. நமக்கு வாக்குத்தமாய் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீ பிழைத்து, செய்தியின் தலைப்பாக, நீ பிழைத்து உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி இன்று நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், நீ பிழைத்து, சொல்லுங்க, நீ பிழைத்து உன் தேவனாய் கர்த்தர், சொல்லுங்க, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன். இந்த பொதுவாக இந்த 30ஆம் அதிகாரம், 29ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த ஆசீர்வாதமும் சாபமும் நிறைந்த கர்த்தர் ஆசீர்வாதத்தை எழுதி வைத்து அதிகாரமாய் காணப்படும். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீ பிழைத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆசீர்வாதம் பெறுறதுக்கு எப்படிதான் இருக்கணும் சொல்ல மாட்டீங்களே, நம்ம பிழைத்து உயிரோடு இருக்கணும். அதெல்லாம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமான் என்று பாடணும், அந்த வார்த்தை பிழைத்திருக்கு. இப்போ நம்ம பிழைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் நமக்கு சொல்லுகிற, நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லுது. அப்போ வேதத்துல இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு 3 காரியங்களை கொடுத்து காண்பித்தார், எப்படி நாம் பிழைத்து இருக்க வேண்டும் என்று. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவதாக 118ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுகிற வார்த்தை 17ஆம் சங்கீதத்திலே 118, 17 சொல்லப்பட்டிருக்கு. பக்கம் 745. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சொல்லுங்க, நம்ம சாகாம நம்ம எப்படி இருக்கணும்? பிழைத்து இருக்கணும். பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிக்கணும். ஸோ சாவு எப்படி வரும் அப்படின்னா, துன்மார்க்கனுக்கு சடுதியில சாவும். எப்படி? துன்மார்க்கமா ஜீவிக்கிறவனுக்கு சாவு சடுதியில், அது சொல்லவே முடியாது, எப்போனாலும் வரும். ஆனா உண்மையாவே ஆண்டவரை நேசிக்கிற அந்த வார்த்தையில நம்ம வாசித்த அந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா 30 நம்ம 16ல வாசித்த அந்த வார்த்தையில ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி. இது ஒரு வாக்கு தத்தமான வார்த்தை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அங்க ஆண்டவர்கிட்ட அன்பு கூறவும், அவர் வழியிலே நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன். ஸோ ஆண்டவர் வரப்போகிற நாட்களே, அவர் கொண்டு போகிற தேசத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணை சுதந்திருக்கும்படி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனா நீ என்னை அன்பு கூறணும், நீ என் கற்பனை கை கொள்ளணும், என் நியாயங்களை கை கொள்ளணும், இதெல்லாம் செய்ய வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், துன்மார்க்கமா ஜீவித்தோம்னா, கர்த்தருக்கு அன்பு கூறாமல், கர்த்தருடைய கட்டளை கை கொள்ளாமல், கர்த்தர் நியாயங்கள் நடக்காமல், அவருடைய வழியில் நடக்காமல், நானே ராஜா நானே மந்திரி சொல்லுவாரு, அவரே ராஜா அவரே மந்திரி. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹையர் ஸ்பிரிச்சுவலா இருப்பாரு, அப்படியே உன்னதத்துல பறப்பாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் கிடப்பாரு. அப்படி இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும். அது அப்படியே செட் பண்ணி அது ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே முன்னேறி போகணும். ஸோ
அது ஒரு பேசிக்கா அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுது. பாருங்க, நான் இங்க 118:17 டேவிட் என்னன்னா, டேவிட் ப்ரொக்ளைம், முதலாவது டேவிட் தாவீது பிரகடனம் பண்ணான், நான் வாயினால அறிக்கை பண்ணான். என்ன அறிக்கை பண்ணான்? நான் என்ன பண்ண மாட்டேன், சாக மாட்டேன். சொன்னாலும் சாவு வந்து நம்ம மொபைல்ல கால் பண்ணிட்டு வராது. கரெக்டா? யாருக்கா கால் அடிச்சா ஃபோன் பண்ணி வருமா? வராது. தன்காலோ தந்தியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜோ இன்னைக்கு நீ சாவு போறன்னு நம்ம மெசேஜ் வராது. சாவு எப்படி வரும்னா, மனுஷன் மரணம் எப்படி வரும்னா, மனுஷன் நினையாம நேரத்துல மனுஷன் மரணம் நேரும். அதனால மரணம்ன்றது நம்ம கையில இல்லை. யார்கிட்ட இருக்கு? நம்மளோட ஜீவன் கத்திரிட்ட இருக்கு. ஆனா இவருடைய அறிக்கை பாருங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சொல்றது எடுத்தோடனே செத்தா நல்லா இருக்குங்க, செத்தா நல்லா இருக்கு. நீங்க சொல்ற செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, செத்தா நல்லா இருக்கு பாத்தீங்க. செத்தா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க நல்லா இருப்பீங்க? அதனால சொல்லாதீங்க. இனிமேல்ட்ட சாகாமல் பிழைத்திருப்பேன், நாமே சாகாம பிழைத்திருப்பேன். எதுக்காக பிழைத்திருக்கணும் அப்படின்னா சொல்றாரு, நான் எதுக்காக பிழைத்தேன், கர்த்தருடைய செய்கையே விவரிப்பேன். ஸோ டேவிட் பிரகடனம் பண்றான், எல்லாம் பார்ப்பாங்க. அவன் சொல்றான், நான் சாவாம பிழைத்திருப்பேன் சொன்னா, ஆனா அதை பத்தி கவலைப்படல. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை அழகா சொல்ல, ஐ வில் நாட் டை. சொல்லுங்க, ஐ வில் நாட் டை, ஐ வில் நாட் டை. அப்புறம் ஐ வில் லிவ். சொல்லுங்க, ஐ வில் லிவ், நான் வாழ்வேன். ஐ வில் டெல் எவ்ரி ஒன் த ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட். நான் எல்லாரிடத்தையும் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்கிற கிரியைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை, ஆசீர்வாதத்தை நான் எல்லாருக்கும் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன் 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 சொல்லுவேன். அதனால ஒன்று சொல்ற பாருங்க, பேசிக்கா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன பேசிக்னா, ஜீவ காலமெல்லாம் நம்ம எங்க இருந்தோம்னா மரண பயத்துல. எபிரேயர்ல நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில நான் நினைக்கிறேன் 2ஆம் அதிகாரம் அது வார்த்தையை வாசிங்கன்னா, ஜீவ காலம் எல்லாம் பக்கம் 229 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அதாவது 2:14-15 மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். நம்ம எல்லாருக்கும் பேசிக்கா ஒண்ணு தெரிஞ்சிடும். என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஞானஸ்தானத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல நமக்கு என்ன பயம் இருந்தது? மரணம் இருந்தது. ஐயோ செத்து போயிடுவோமோ, ஐயோ வியாதியில செத்து போயிடுவோமோ, இல்லை ஏதாவது வந்து நம்ம பிடிச்சி சூசைட் பண்ண வச்சிருவோமோ, போனா திரும்பி வருவோமோ, பல மரணமயம் இருக்கும் மனுஷன், மரணமயம். ஆனா என்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளா நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் போனோமோ, அங்கேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், அடக்கம் பண்ணிட்டார். நம்ம அங்கேயே நமக்கு ஒரு மரண அடக்க நடந்தாச்சு. அடக்கம் பண்ணி நம்மள கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெரிந்து போல நம்மளும் உயிர் தெரிந்த சாதையிலே நம்மளை வைத்து, அதனால நமக்கு மரண பயம் கிடையாது. அதனால அந்த மரணமயன்றது யாருக்கு தான் மரணமயம் இருக்கும்? துன்மார்க்கா வந்து பயம் இருக்கும். சொல்லுவோம் பார்த்தீங்களா, உப்பு துண்ணவன் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்க. குற்ற உள்ள மனம் கிருகிருன்னு இருக்கும், அதுபோலாம் சொல்லுவாங்க. அப்போ தப்பு பண்றது என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஒரு பயம் உள்ள இருந்துட்டே இருக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்ண தெரியும் அவனுக்கு, தப்பு பண்றேன் துன்மார்க்கம் ஜீவிக்கிறேன்னு தெரியும். ஒரு நாள் நீதிமானோ ஒரு நாள் துன்மார்க்கம் ஜீவிக்கன்னு தெரியும். ஆனா கர்த்தர்ட்ட கிருபை கேட்டு, ஏன் இந்த துன்மார்க்கமா வருது, இதை நான் வந்து சரி பண்ணோன்னு சரி பண்ணி கர்த்தரை தேடுறது இல்லை. அதனால நான் வாழ்க்கையில என்ன இல்லை, ஆண்டவர் என்னதான் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் என்ன இருக்காது, ஆசீர்வாதமே கிடையாது. ஆனா இன்று கர்த்தர் சொல்லுகிறாரு, தாவீது போல பிரகடனம் பண்ண என்னன்னா, ஆண்டவரே நான் சாகாமல் பிழைத்திருப்பேனாப்பா என்று சொல்லி பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில பாருங்க என்ன அவனுக்கு வந்ததுன்னா, நீங்க 1 சாமுவேல் வேகமா நான் சொல்லிட்டு போறேன் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நீங்க 46 நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள்.
பெலிஸ்தர் முன்பாக ஒருவனும் போது பயந்தாங்க. ஏன்னா போனா என்ன ஆயிடும், பெலிஸ்தர் அவனை கொண்டு போடுவோம். ஆனா ஆவியில தைரியமா அவன் அபிஷேகம் பெற்ற கத்திரி ஆவி அவன் மேல இருக்குது. பெலிஸ்தர் முன்பாக போறான், உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன், இன்று நான் உனக்கு கற்பிக்கிறேன், உனக்கு இதை கற்றுக் கொடுக்குறேன். என்ன, உன்னை நீ நான் கொல்லுவேன், கொன்னுட்டு இஸ்ரவேலிலே இஸ்ரவேலில் தேவன் ஒரு உண்டு என்று ஊழல் எல்லாருக்கும் அறிந்து கொள்வார். அதான் சொன்னாங்க, சாவம் பேசுறத கத்து செய்க விவரிப்பேன். அப்ப இங்க வந்து நிக்கிறாரு, சொல்றாரு, நீ என்ன கொள்றியா? நீங்க இந்த அதயத்தை வீட்டுல வாசித்து பாருங்க. அவன் சொன்னான், உன்னை நான் கொன்னுடுவேன், உன் மாம்சத்தெல்லாம் போடுவேன். நீ என்ன கொண்டு இல்லடா, நான் உன்னை கொள்றேன். நான் கொல்ல மாட்டேன், நான் சாவாம பிழைத்திருந்து இனி கத்த செய்கிற இந்த பெரிய ரட்சிப்பையும் அவருடைய கிரியையும் என்ன பண்ணுவேன், விவரத்தை சொல்லுவேன். அது ஒரு சாட்சியத்தை நிக்கிறவங்களுக்கு தைரியமா முன்னாடி நின்னா பாருங்க. அவன் நின்று அவனை என்ன பண்ணான், 47 கத்த பட்டயத்தினாலும் வீட்டினாலும் ரட்சிக்கிற அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார், அல்லேலூயா என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், ஜெயித்தான். நீங்க 50-51 போய் பார்த்தீங்கன்னா, இவ்விதமாக தாவீது ஒரு கவலினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தன் மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதனாலே ஆகையால் தாவீது பெலிஸ்தரின் கையில் ஓடி அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்போது தங்கள் வீரர் செத்து போனார் என்று ஓடி போனான். அவன் சொன்னான், இவனும் சொன்னான். ஆனா யார் சொன்னது நடந்தது? தாவீது சொன்னது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த விசுவாச அறிக்கை அவன் பிரகடனம் பண்ணான் பாருங்க. இன்னைக்கு நீ சாவடா, கர்த்தர் அப்படியே செய்ய. அது மாத்திரம் இல்ல, தாவீது பாருங்க ஒரு கன்னியாக அவருடைய வாழ்க்கையில அவனுக்கு வந்ததெல்லாம் என்னன்னா, இந்த மரணம், இந்த மரண பயம், மரணம், அவனை கொல்ல வேண்டும் என்ற சத்துருக்கள் அவனை, இது முதல் டாஸ்க், அவனுக்கு முதல் டாஸ்க். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கடற்கடன்னு ஒரு 7 காரியங்களை ஒரு சப் பாயிண்டா காமிச்சு போயிட்டுறேன், நீங்க வீட்டுல போய் தியானிங்க. அவருக்கு இங்க இவன் கோலியத்தை ஜெயித்து அந்த முதல்ல வருகிற அந்த சவாலை ஜெயித்து அவர் வரும்போது 1 சாமுவேல் நீங்க 18:9 நீங்க வாசிச்சீங்கன்னா, நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஏன் பார்த்தான்? எல்லாருக்கும் தெரியும், சொல்லப்பட்டிருக்கு சவுல் கொன்றது 1000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 10,000. அதனால அவனுக்கு என்னாச்சு, சவுல் ஜெலசி போராம வந்துச்சு. நான் சொல்ல பாருங்க, கர்த்தர் இந்த மாதம் அவர் உங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவாரு, உங்களை பிழைத்திருக்க செய்வாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆனா உங்களை கர்த்தர் உங்களோடு இருந்து பிழைத்து வச்சு எங்க வச்சிருக்காரோ அங்க உங்களுக்கு விரோதமாக அங்க என்ன வரும், உங்களை கர்த்தர் ஆசீர்வாதம் பார்த்து நம்ம போராடணும். ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா போராட்டம் வரும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஸ்கூல்ல போராட்டம் வரும், காலேஜில் வரும், வேலை செய்கிற இடத்துல வரும், ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அதில் ஒரு போராமை வரும். அந்த போராமை எப்பவுமே இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்க பார்த்தா அதை பார்த்தா போராடுறாங்க, என்ன இவன் செலுத்திட்டே போறாங்க, என்ன இவன் சொல்லி அந்த அவனுக்குள்ள என்ன வந்துச்சு, இவனுக்கு மேல இருக்கான், இவன் ஒரு ராஜா. ராஜா தன்னுடைய என்ன சொல்றது சோல்ஜர் இல்ல தன்னுடைய குடிமகன், அவன் இவனால முடியாத அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு கொண்டு செய்து பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரு அப்படின்னு சந்தோஷப்படுறத பார்த்து, சொன்னா சொல்லிட்டு போட்டோமே, அவன் சொல்றது உண்மைதானே. கோலியத்து யாருக்கு சமம்? 10,000 சமம் இல்லைங்க, 16,000 சமம் கிடையாது. இஸ்ரவேல்ல உள்ள எல்லா ஜனங்களும் அந்த எண்ணிக்கை, அத்தனை எண்ணிக்கைக்கும் ஒரு வீரன் கூட கிடையாது யாரை கொல்றதுக்கு, கோலியத்தை கொல்றது. கோலியத்தை விட்டா இஸ்ரவேல் அத்தனை ஜன வரவெல்லாம் கொல்லுவேன் தான். எவன் என்கிட்ட தோக்குறானோ இஸ்ரவேல் எனக்கு அடிமைன்னா. அப்ப நாடே அடிமைப்படுத்துக்க நின்ன ஒருத்தன் வேணான்னா, நாட்டுக்கே இவன் எப்படிதான் சவுல் அப்படி எண்ணி இருக்கணும், இவன் நாட்டையே காப்பாத்தினான்ப்பா அப்படின்னு. அதனால நான் கொண்டது 1000, இவர் கொண்டு 16 போறோம். ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஜாக்கிரதையா இருங்க. சிலர்லாம் லூசு மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க, நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னா இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், என்ன பொசிஷன்னா இவ்வளவு பொசிஷன்ல இருக்கேன், என்னன்னா அது இருக்கு இது இருக்கு. யாருக்கும் வாயே தரக்கூடாது. என்னத
ஆசீர்வாதத்தையும் வாய் திறக்காதீங்க, தேவையும் வாய் திறக்காதீங்க. கர்த்தர் நடத்துறார். எப்படி சாம்சன் சொல்லிவிடுறார், கர்த்தர் நடத்துறார், கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்துகிறார். இன்னொன்னு சொல்லி கொடுத்தாரு, யாராவது கேட்டாங்க எப்படி இருக்கேன்னா, ஐயன் வாட் ஐயன் பை த கிரேஸ் ஆஃப் காட். நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி ஞானமா நடந்தா இந்த மாதிரி போறாம இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்க, வேக வேகமா சொல்லிட்டு போறாங்க. அப்போ அங்க வந்தது நம்முடைய வாழ்க்கையில போறாம வரும். என்னோட நல்ல வேலை செய்ய, என்னோட நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் வரும். ட்ரெஸ்ஸை பார்த்து, வசதியை பார்த்து எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சட்டே பண்ணாத. நீங்க அறிக்கை பண்ணோம், நான் சாவம் பழுத்திருப்பையா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், ஹல்லேலூயா என்று சொல்லி அவனுக்கு ஒரு பாடம் கற்று வைக்கணும். அதான் அவர் சொல்ற, இன்று நான் உனக்கு கற்பிப்பேன். அவருக்கு சவுலுக்கு ஒரு பாடம் கற்று வைக்கணும். பாருங்க, அது மாத்திரம் இல்ல, 9ஆம் வருஷத்துல நம்ம பார்த்தோம். அதே போல அதே 9ஆம் வருஷத்துல சொல்லப்படுது, சால்ஸ் சஸ்பிஷியஸ் வே சீயிங் டேவிட் as a threat. தாவீதை பார்த்தா பயம் வந்துச்சு அவனுக்கு. ஐயோ, இவன் என்னைக்கு தான் இவன் நம்மளுக்கு ஆபத்து வந்துச்சு. அப்படிதான் வரணும். நல்லா பார்த்தாலே ஒரு காம்படிஷன் வரணும். ஐயோ, இவன் நமக்கு காம்படிஷன், இவன் நம்மள நல்லா படிப்பான், நம்மளோட நல்லா வேலை செய்வான், இவன் பயங்கரமா ஆக்டிவா இருக்கான், இந்த இருக்க நம்மளோட ஒரு காம்படிஷன் ஸ்பிரிட் அங்கே கிரியேட் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அங்கே சேலஞ்சிங்கா இருக்கும், நீங்க அதை மேற்கொள்வீங்க, சவாலா இருக்கீங்க. எதுவுமே இல்லை அப்படியே போனா அந்த வாழ்க்கையா இருக்காது, ஜெயிக்கிற வாழ்க்கையா காணப்படுங்க. பாருங்க, சவுலு தாவீதை பார்த்தோன்னு, தாவீது எனக்கு ஒரு த்ரெட்டா இருந்தான். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்துல, ஷிஃப்ட் இன் ரிலேஷன்ஷிப் சால்ஸ் அட்டம்ப்ட்ஸ் டு கில் டேவிட். எப்படியாவது இவனை எதையாவது மாட்ட வச்சு இவனை கொல்லணும் அப்படின்னு அவன் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல போறேன். அப்போது சவுல் தாவீதை சூரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எரிந்தான். ஆனாலும் தாவீது விலகி நிரந்தரம் அவனுக்கு தப்பி ஓடும். கொல்றதே அவனுக்காக இருந்தது, ஆனா தப்பி ஓடினான், எப்படியாவது அவனை கொல்லணும்னு. அது மாத்திரம் இல்ல, 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுது, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுலுக்கு தாவீதுக்கு பயந்து. அதுல முன் நிகழ்வு சாலுடைய இன்செக்யூரிட்டி காமிச்சிச்சு. ஐயோ, கர்த்தரை விட்டு விலகிட்டாரு, அவனோடு இருக்கிறாரு, அவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துச்சு. அதனால அவன் என் நேரா இருக்கான், நேரா இடமா நிஜமா நேரா இருக்கான். இப்போ அடுத்த ராஜா ஒரு நேர போல இருக்காங்க, எல்லாம் கர்த்தரா கூட இருக்கிறார், இது நிஜமா மாறும். அதனால அவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துச்சு அவனுக்கு. அது மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னா 5வதாக சொல்லப்பட்டிருக்கோம். நீங்க 17 நீங்க வாசித்தீங்கன்னா, என் கையல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். என்ன மோட்டிவ் அவனுக்குன்னா, நான் இல்லை வெளிச்சனே அவனை கொல்லணும். அதனால அவருக்கு அவன் எப்படியாவது அவன் கையில கொள்ளணும்னு சொல்லி, நீ 21 அதே சொல்லுவோம், அவள் அவனுக்கு கன்னியாய் இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனானாய் என்றான். நான் சொல்ல வர குறிப்பு என்னன்னா, கர்த்தர் நம்ம பிள்ளைக்கு, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்ம நடத்தும் போது நம்ம மேல என்ன வரும், பொறாமை வரும், நம்ம மேல என்ன வரும், எப்படியாவது நம்மள த்ரெட்டனா நம்மள பார்ப்பாங்க, நம்ம மேல என்ன வரும், எப்படியாவது நம்மள கொல்லணும்னு பார்ப்பாங்க, நம்ம மேல என்ன வரும், நம்மளை பார்க்கணும் ஒரு இன்செக்யூரிட்டி வரும், நம்ம மேல என்ன வரும், எப்படியாவது நான் அல்ல யாரையாவது கொண்டாது இவனை இது பண்ணணும், எல்லாம் அந்த உலகத்துல வரும். அது மொத்தத்தில் 6வதாக பார்த்தீங்கன்னா 29 வாசிங்கன்னா 18-29, ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான், சத்துருவாய் மாறினான். தாவீது, நீங்க யோனத்தான் 18 நீங்க 1 நீங்க வாசித்தீங்கன்னா 19:1 இல்ல, தாவீது கொண்டு போடும்படிக்கு சவுல் தனக்கு பேசுவான். அவன் என்ன பண்ணான், அவனால பேர் ரட்சிப்பது ஒரு நன்மை பெற்றவங்க சத்துருவா மாறும், அதுவும் நடக்கும். நீ சொல்லு பாருங்க, நான் நல்லதாக செய்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க, நல்லது செய்து நல்லாயிட்ட பிறகு உங்களை என்ன பண்ணுவாங்க, சத்துருவா பார்ப்பான், அதுவும் நடக்கும். நீங்க அதான் பார்த்தோம், எப்படியும் தாவீதுக்கு உயிரோடு நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் எவ்வளவு வேதனை வரணும் ஒரு மனுஷன். தாவீது எனக்கு சத்துரு
தாவீது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரே நாள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் வைத்திருக்கிற இடம், ஆனா சத்துரு இருக்கிறேன்னு சொல்றான். இப்போ அது மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா 30 பாத்தீங்கன்னா, ஆனா கர்த்தர் அவனுக்குள்ள பாருங்க, பெலிஸ்தருடைய அவர் பேர் மிகவும் கனம் பெற்றது. சத்துரு பெருக பெருக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நல்ல கனத்தை கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்ல, அவன் பாருங்க, நீங்க 19:8 பாத்தீங்கன்னா, அவன் வந்து திருப்பியும் பெலிஸ்தருடைய யுத்தம் உண்டாச்சு. அநேகர் அவன் முறித்து போட்டான். அவன் அநேகம் முறித்து போறபடி அந்த யுத்தத்துக்கு அவன் தன்னுடைய கடமையை செய்யலாம். அவங்க பேரை காப்பாத்திட்டான் பாருங்க. இப்ப என்ன, இந்த சத்ருவாயிட்டான். இப்ப வெளிச்ச வர்றாங்க. இப்போ எதுக்கு அவருக்கு கையை கட்டி வேடிக்கை பார்க்கறேன்னு வேடிக்கை பார்க்கல. அவன் கிடக்குறான், ஜனத்தை பார்த்தான், கர்த்தருக்கு அபிஷேகத்தை பார்த்தான். என்னதான் கர்த்தரை வைத்து ஒரு திசை பிலிஸ்தரிலிருந்து ஜனத்தை காப்பாற்றான். இப்ப வருகிற அதே பிலிஸ்தரை முடியை போன போய் முடியத்தான். அதனால சோர்ந்து போகக்கூடாது. அவன் சோர்ந்து சத்ருவாயிட்டு அப்படியே அவன் சத்ருவாகவும் அவனுக்காக எதிர்பார்த்து அவன் நாடு அவனுக்கு விலகல. அந்த இடத்துல நின்னான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கடைசியாக முதல் குறிப்பிட்டு பாருங்க, அது நீங்க 1 சாமுவேல் 22-23 நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல பார்த்தா பக்கம் 372, நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம், என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் உன் பிராணனை பிராணனை வாங்க தேடுகிறான், நீ என் என் ஆதரவு அருகில் இரு. இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ டேவிடுடைய என்ன சொல்றான்னா, ஸ்டே ஹியர் வித் மீ. அதாவது சால்ஸ் வாண்ட் டு டேக் மை லெஃப்ட் அண்ட் யுவர். சவுல் உன்னை என்னையும் உன்னையும் கொல்ல பார்க்கறான். உன்னை கொல்லுதான் என்னையும் கொல்ல பார்க்கறான். என் பானம் வாங்கணும், உன் பானம் வாங்குறான் அப்படின்னு தாவீது அதை என்ன பண்ணான், அழகா கண்டு கொண்டுட்டான். ஆனா அவன் பயப்படவே இல்லை. அவன் என்ன செய்தான்னா, அந்த காலகட்டத்துல, நெருக்கப்பட்ட காலத்துல சங்கீதம் 119:17 நீங்க பாத்தீங்கன்னா, இது மறந்துடாதீங்க. 118:17, இது 119 பாருங்க. 118:17 என்னது? நான் சாமான் பிழைத்திருந்த கட்டளைகளை விவரிப்பேன். 19:17 உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்போது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். David plead for God's favor and blessing. தாவீதுடைய ஜெபம், ஆண்டவரே எனக்கு அனுகூலமாயிரும் என்று என்னை ஆசீர்வதி என்று சொல்லி அவன் ஜெபித்தான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, இயேசு சொல்லி கொடுத்த போல சத்துருக்காக நீ ஜெபம் பண்ணணும். நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஜெபம் பண்ணணும், சத்துருக்கு நன்மை செய்யணும். கர்த்தர் நாம என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. கர்த்தர் பார்த்துப்பாங்க. அதனால ஆண்டவர் நம்ம கொடுப்போம். முதலாவதாக நான் சொன்னேன், வேகமாக சொல்லி முடிக்க பாருங்க. அதற்கு பாயிண்ட் சொல்லிச்சுவேன். முதல்ல என்னது? கர்த்தரை வார்த்தை, நீ பிழைத்து உன்னாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி இன்று உனக்கு கற்பிக்கிறேன். தாவீது கோலியாத்துக்கு ஒரு பாடத்தை கற்பித்தார். அவர் வாயில இருந்த வார்த்தைப்படியே அவர் செய்தார். நான் சாகாமல் பிழைத்திருந்து என்று சொல்லி தன்னை கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. எடுத்துக்கோங்க, 2 ராஜாக்கள் 18:7 நீங்க வாசிச்சீங்கன்னா வேகமா சொல்ல பாருங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். பாருங்க, இரண்டாவதாக எசேக்கியா was successful because of God's favor. தாவீது ஜெபம் பண்ணான், ஆண்டவரே உம்முடைய அனுகூலம் எனக்கு வரணும், நீங்க என்ன ஆசீர்வதிங்கன்னா. இங்க எசேக்கியாக்கு என்ன இருந்ததுன்னா, எசேக்கியா was successful because of God's favor. ஆண்டவருடைய அனுகூலம் அவனோடு இருந்ததுனால அவனை கர்த்தர் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்து அவன் போகிற இடமெல்லாம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாக சீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஏன் அப்படின்னா, நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். இந்த அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் தகப்பன் அவன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அது மாத்திரம் இல்லை, அவன் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தான். அதான் இங்க ஒரு குறிப்பு. என்ன குறிப்பு அப்படின்னா, எப்படி தாவீது உயர்வடையும் போது பொறாமை வந்ததோ, சத்துருக்கள் எழுப்பினானோ, அதே போல இங்க பாருங்க,
நீங்க என்ன வார்த்தை அதிக பண்றீங்களோ அந்த வார்த்தை சத்தம் பிடிச்சுப்போம். ரிமெம்பர் enemy catches your weapon. நீ என்ன ஆயுதம் யூஸ் பண்ற? இங்க பாருங்க, இப்ப சொல்றான் 5ஆம் வசனத்துல, அவன் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே. நம்பிக்கை. அவன் ஆண்டவன் நம்பிக்கை வைத்தான். இதை பார்த்தான். யாரை பார்த்தான்னா இஸ்ரவேலின் ராஜா பார்த்தான். ஓ, நீ நம்பிக்கை வச்சிருக்கியா? இந்த அவன் யாரோட சேர்ந்துட்டான்? அவன் வந்து இஸ்ரவேலின் ராஜா வந்து யாரோட சேர்ந்தான் அப்படின்னா, அவன் வந்து 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்களா, அவன் யாரை சேவிக்கல? அசீரியா ராஜாவை சேவிக்காம. ஆனா இஸ்ரவேலின் ராஜா அசீரியா ராஜாவை சேவித்து எசேக்கியா சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டான். அதுபோல இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தையும் தயவு நிச்சயமா நமக்கு தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆண்டவர் அப்போ ஆசிரிக்கும் போது நம்முடைய என்ன ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தும், என்ன வார்த்தை, அதே வார்த்தையை வச்சு பாவம் ஏதாவது வார்த்தை கிடைக்குமா, ஏதாவது இது கிடைக்குமா அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அதுபோல அதே வச்சு நம்ம என்ன பண்ணோம், விரோதமா எழுப்போம். ரொம்ப கேட்டாதாங்க என்ன பேசணும் என்று அறிந்து புரிந்து பேச வேண்டும். என்ன செய்யணும் அறிந்து செய்ய வேண்டும். அதனால அதெல்லாம் அடிக்கடி ஒரு பிரேக் போடணும். என்ன பண்ணணும், எங்கேயாவது போனீங்கன்னா ஆண்டவர் ஏன் போறேன் எதுக்கு போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஏன் பேசுறேன் எதுக்கு பேசுறேன், ஆண்டவர் ஏன் செய்யறேன் எதுக்கு செய்யறேன், முடிஞ்சு போச்சு. உனே காரணம் என்னன்னு, ஆண்டவரே ஏன் போறேன் எங்க போறேன், உடனே பதில் கிடைச்சிடும். எதுக்காக போறீங்க எங்க போறீங்க. ரெண்டாவது, ஆண்டவரே என்ன ஏன் போற எங்க போற, ரெண்டாவது என்னது என்ன சொல்றேன் என்ன செய்யறேன், முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றேன் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு நிறைய முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றேன் அப்படின்னாலே அந்த வார்த்தை கேட்கலாம் இருப்பீங்க. இந்த வார்த்தை ஹர்ட் பண்ணலாம், இந்த வார்த்தை பிடிச்சிப்பான், இந்த வார்த்தை நம்ம ஏன் பார்க்கணும், இதெல்லாம் ஏன் செய்யறேன் எதுக்கு செய்யறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓ இது செய்யறது சரியில்லை சரின்னு காப்பாற்று கருத்து சொல்ற பாருங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க புரிச்சுதான் நான் சொல்ல பாருங்க. நீங்க கூட இந்த 18:29 பார்த்தீங்கன்னா அதுல அவன் சொல்லுவான், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடமிடாதீர்கள் என்று ராஜா சொல்கிறார். என்ன மாதிரி சூத்திரம் அவன் சொன்னா, அவன் நம்புறான் கர்த்தரை. அதே வச்சு இங்க சொல்றான், அவனை நம்பாத அவங்க நம்ப சொல்லுவான், நீ நம்பாத சொல்லி இவனுக்கு எசேக்கியாவுக்கு விரோதமா ஜனங்களை ஏவி விடுறான். யாரு? இஸ்ரவேல் ராஜா. அது மாத்திரம் இல்ல, ஆசீர்வாதமா வார்த்தை சொல்றான். 32 நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். எல்லாம் சாப்பிடலாம் சொல்லுவான், செவியே கொடுக்காதீங்க. ஆனா ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா 36, ஆனால் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தை மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளை சொல்லிட்டான். அவன் வந்து என்ன பேசுறான், வாயை மாத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கலாம். அப்போ என்ன அவன் அங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒரே நாள்ல ஆண்டவர் வந்து அவனுக்காக அவன் ஜெபம் பண்ணான். இந்த 19 அதிகாரத்துல நீங்க வீட்டுக்கு பார்த்தா 19 அதிகாரத்துடைய வார்த்தைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா 19-20 பார்த்தீங்கன்னா அவனுடைய மிரட்டல்லாம் கர்த்தரை ஜெபம் பண்ணான். ஒண்ணுமே செய்யல. எசேக்கியா நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த காரியத்தை பாருங்கப்பா, இந்த காரியத்தை பாருங்க ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணிடுறாருன்னா 1,85,000 பேரை கர்த்தர் அங்க தப்பாரு சங்கரித்தார். நம்ம 35 வருஷம் பார்த்தீங்கன்னா அன்று ராத்திரிலே சபையில் என்ன கர்த்தரை தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அது மாத்திரம் இல்ல, அந்த ராஜா தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போகும்போது தன் சொந்த பிள்ளைகளே அவன் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போட்டான். 36, 37. இப்போ அவருடைய வாழ்க்கை எசேக்கியா என்ன பண்ணான்னா கர்த்தருடைய அவனுக்கு அனுகூலமா இருந்தான். அது காரணம் என்ன அப்படின்னா தன் தகப்பன் வழியிலே அவன் நடந்தான்.
அல்லேலூயா. அவன் நடந்தபடினாலே அவன் எதை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தானோ அந்த நம்பிக்கையை அவன் அகேன்ஸ்டா உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா அவன் பயப்படல. அவன் என்ன பண்ணான்னா ஜெபம் பண்ணினான். ஆமே. தாவீது ஜெபம் பண்ணினான். இசைக்கியா ஜெபம் பண்ணினான். நம்ம என்னதான் செய்யணும்? ஜெபம் தான் பண்ணணும். மூணாவது உதய காட்சியை முடிச்சிருப்பாங்க. நீங்க 27 வாசிச்சீங்கன்னா அதே 2:27. பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவியின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அவன் பிழைத்தான். எசேக்கியா prayer, God extended his life. நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல நான் சாகாமல் பிழைத்தது கர்த்தர் செய்வது போல நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் ஆயுசு நாட்கள் பூர்ணப்படுத்துங்க. ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்க. ஆண்டவரே என்னை ஜெபிக்கணும். காரணம் என்ன? ஜெபிக்கிறதுக்கு 3 சொல்றது, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக நடந்து உமது நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். விண்ணப்பம் பண்ணினான். அந்த கட்ஸ் இருக்கணும். என்ன இருக்கணும்? கட்ஸ் இருக்கணும். தைரியமா கர்த்தர் சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கே இந்த பலவீனம் என்னை சுகமாக்குறது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணாரா? ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. புரிந்து கொண்டு ஏழு காலம் முடிஞ்சிருச்சு. 6:5 ஆயிடுச்சு. நான் முடிச்சிருப்பாங்க. கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதம் நமக்கு என்ன வாக்கு தருகிறாருன்னா, விசுவாசிப்போம், நம்ம பிழைப்போம். அல்லேலூயா. நீ பிழைத்து உன் தேவனை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் கற்பிக்கிறதை நம்ம கைப்பிடிப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ண நிச்சயமாக ஆசீர்வதிப்போம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்னா, நம்முடைய அறிக்கை, தாவீது ப்ரொக்ளைம், நம்முடைய வாயின் வார்த்தை, அறிக்கை எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். ஆண்டவரே நான் சாக மாட்டேன், பிழைத்திருப்பேன், உங்க செய்கையை விவரிப்பேன். அப்படி பண்ணும்போது கர்த்தர் நம்மளை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, உங்களை ஆசீர்வதிக்க யார் எழுப்புவா? சத்ரு எழுப்புவா. சத்ருக்கு போறாம எழுப்பும், பயம் எழுப்பும், எல்லாம். ஆனா நீங்க என்ன பண்ணோம்னா, எதுக்கும் பயப்படாம கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று தாவீதை போல ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று ஜெபிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமா இருப்பார். இரண்டாவதாக, எசேக்கியா வாழ்க்கையில ஆண்டவரை அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு ஆண்டவர் அனுகூலமா இருந்தார். அவன் தாவீது ஜெபித்தது போல எசேக்கியா கர்த்தர் அனுகூலமா இருந்த காரணம் என்னன்னா, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். தன் தகப்பன் வழிகளே நடந்தான். போல் நடந்து உத்தமாய் பின்பற்றினான். அப்போ அவனுக்கு என்ன வார்த்தை வைத்து கர்த்தரை நம்பினானோ, அந்த நம்பிக்கை வைத்தானோ, அந்த வார்த்தையே வச்சு அவனுக்கு விரோதமாக எழுப்பினாங்க. ஆனா அவன் அந்த நம்பிக்கை விடவே இல்லை. ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை வைக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு விரோதமாக எழுந்த ராஜாவையும் சேனையும் கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அப்ப மொத்தம் எத்தனை பேர் அழைச்சார் ஆண்டவரை? 1,85,001. ராஜா விட்டீங்களே, ஜனங்களே 1,85,000. ஆனா அது தலைவனா இருந்தா ராஜா அவனையும் கர்த்தர் அழிச்சார். அப்போ 1,85,001 கர்த்தர் ராஜாவே அழிச்சார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்மளுடைய என்ன கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம இருக்கிறோமோ, என்ன பேசுறோமோ அதை சத்துரு பிடிச்சிப்பான். அதை வச்சே உங்களை பழி வாங்க நினைப்போம், அதை வச்சே உங்க உயிர் எடுப்போம், அதை வச்சே உங்களை துன்பப்படுத்தும், அதை வச்சே நீங்க அதெல்லாம் கர்த்தரையே பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார்? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கடைசியாக உங்க வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, போக போக பலவீனம் வருதுன்றாங்க. நான் சொல்லுவேன் விசுவாசமா, இது என்னுடைய ஆலயம், நமக்கு இதுல கர்த்தர் வாசம் பண்ணுது. அதனால எந்த பலவீனம் வந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய உடனே இருக்கு, இயேசுவின் நாமத்துல எங்க வந்து அங்க ஓடு. கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். லூக்கா 10:19, வியாதியஸ்மே கைகளை வைப்பீர்கள் அப்போது சொஸ்தமாக. நம்மள ஒரு டாக்டர் ஆகிட்டார் பாருங்க ஆண்டவர். இல்ல, வியாதியுமே கைகளை வைத்தா அப்போது அவர்கள் சொஸ்தமாக. நம்மளை கர்த்தர் சொஸ்தமாக்குற அதிகாரத்தை கையில கொடுத்துருக்கிறார். இப்ப நம்ம டாக்டர் கிட்ட போவா சரியான இல்லை, நீ கை வச்சு ஜோமானாலே என்ன ஆகும்? சொஸ்தமாயிடும். அதை நீ விசுவாசிக்கணும். நான் செய்து என் வாழ்க்கையில எது வந்தாலும் உடனே கையை வச்சு, எங்க திடீர்னு தலை குத்தம், திடீர்னு வயிற்று வலிக்கும், திடீர்னு கை குத்தம், உடனே கையை வச்சு இயேசு நாமத்துல எங்க வந்து அங்கேயே ஓடு, இயேசு நாமத்துல சொல்லிட்டு சோத்திரம் பண்ண ஓடி போயிடும். இப்படிதான் ஜெபிக்கணும். எது வந்தா கை வச்சு ஜெபிக்கணும். கை வச்சு விரட்டணும். ஆனா அனுப்புங்க. எங்கிருந்து வந்தியோ அங்கேயே ஓடு, அனுப்பிச்சு விடுங்க. அம்மா சுட்டெரிக்காதீங்க. எங்கிருந்து வாங்கி ஒண்ணு போய் அதை அடிக்கும். திரும்பி நம்ம அனுப்ப மாட்டான். அதனால திருப்பி அனுப்பிச்சுடு.
இது தேவனுடைய ஆலயமாகி சரியும், இதுல வியாதிக்கு இடம் இல்லை. நான் கர்த்தரை ஆண்டவரை கேளுங்க, சண்டை போடுங்க ஆண்டவர்கிட்ட. ஏன் ஏன் எனக்கு இந்த பலவீனம் ஆண்டவரே சுகமாக்குங்க, நான் உடைய மகன் இல்லையா, எனக்கு வியாதியை குணமாக்குற அதிகாரத்தை ஏன் என் சரீரத்துல வியாதின்னு கேட்கும். கர்த்தருக்கு கேட்டு கர்த்தருக்கு சுகப்படுது. ஆல்மேலுயா. என்ன ஜெபம் பண்ணி முடியுமா? எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க தேவ சமூகத்துல? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் நீங்க பிழைத்து கர்த்தராகிய தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லி கொடுக்குற கற்பித்து கொடுக்கறதுல மாத்திரம் நீங்க அப்படியே நடங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. பாடுவோமா? அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்ய வாழ்விலே, அவர் வார்த்தை சுகம் என்றும் பூமியிலே, அவர் வார்த்தையை ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெறுவேன். பாடி முடிப்போமா? அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன், அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். நான் பிழைத்து, சொல்லுங்க, நான் பிழைத்து என் தேவனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படி இன்று அவர் கற்பித்த அதை செய்வேன். ஆமென். செய்வேன். ஹல்லேலூயா. என் வார்த்தையிலே எனக்கு பயம் இல்லை. சொல்லுங்க, அவர் வார்த்தையிலே பயமில்லை, அவர் வார்த்தையிலே அழிவில்லை, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம், அவர் வார்த்தையால் எனக்கு சுகம், அவர் வார்த்தை ஜெயமா நான் முன்னேறுவேன். என் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. சொல்லுங்க, என் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. அவர் மீட்பை நான் பெற்றிருக்கேன். ஹல்லேலூயா. அன்பு கிருபை நிறைந்து எங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கூடி இந்த ஒரு மணி நேரம் இந்த சமூகத்திலே பாடவும் துதிக்கவும் இந்த வார்த்தை கேட்கவும் அந்த கிருபைகளுக்காக சொல்றோம். இந்த மாதத்துடைய முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் காலையிலே அவரை தேடவும் எங்கள் நாட்டிலே தோங்கவும் இந்த மாதத்திலான எல்லா காரியங்களையும் ஜெபித்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவும் எங்கள் தந்த சாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலம் எங்களோட பேசுகிறீர். இந்த வார்த்தை முடியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே தாவீதை போல ஒவ்வொருவரும் சாகாமல் பிழைத்திருக்கும் கர்த்தருடைய செய்கை ஒவ்வொரு நாளும் விவரிக்கணும். என்ன போராம எரிச்சல் பிள்ளைகள் விரோதமாக எந்த சத்துருவில் எழுப்பினாலும் இயேசுவின் நாமத்துல உங்களுடைய வார்த்தையை உனக்கு விரோதமாய் உருவாக்க எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக சொன்னீரே. அப்படியாக கர்த்தர் எப்போதும் சத்துருக்கு முன்பாக தாவீதுக்கு எப்படி மந்தி ஆயத்தப்படுத்தினீரோ அதுபோல சத்துருக்கு முன்பாக உடைய பிள்ளைகள் ஒரு மந்தி ஆயத்தப்படுத்தி அவருடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழி வேண்டும்ப்பா. கனத்தினால ஆண்டவரே ஐஸ்வரத்தினால சுகத்தினால பலத்தினால முன்னேறி செல்லுகிற அபிஷேகம் உண்டாகும். கர்த்தரை நம்புகிற விஷயத்துல நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண்பாக கர்த்தரையே நம்பி இருக்கிற ஜனம் பாக்கியம் கொடுக்கும். நம்பி இருக்கும் போது சத்துரு என்ன கலையை எடுத்தாலும் ஆயுதம் நாங்க பயப்பட மாட்டோம். கர்த்தர் எங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் ஜெயமோ கர்த்தர் வரும். ஹல்லேலூயா. யுத்தம் குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்பட, ஆனா ஜெயமோ கர்த்தர் வரும். எங்களுக்கு ஜெயத்தை தருகிற கர்த்தர்
ஜெயமாய் நடத்துகிற கர்த்தர் என்று விசுவாசித்து எங்க வாழ்க்கையில என் சரீரத்துல என்ன பலவீனம் வந்தாலும் ஆண்டவராக இயேசு சொன்னார், ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தால் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போது சொன்னாரு. அந்த இயேசு எங்களுக்கு இருக்கிறார். எங்க பலவீனத்துல எங்களை பலப்படுத்த, வியாதியை நீக்க, கர்த்தர் எங்களை ஆயுசாண்டுல பூர்ணப்படுத்த என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க கிருபை செய்வார். வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, இதை பார்த்து கொண்டே ஆசீர்வதித்து இந்த மாதம் இந்த வாக்குப்படியே நடப்பதாக ஒப்பு கொடுக்கிறோம். அவர் கொடுக்கிற காணிக்க தரிசனங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரியமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த கர்த்தருடைய வருகையில் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.